சென்னை வில்லிவாக்கம் பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற அஇஅதிமுகவினர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய திமுக வட்டச் செயலாளர் உள்ளிட்டோர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர் திரு தாடி மா ராசுவுக்கு ஆதரவாக கழக நிர்வாகிகள் வாக்கு சேகரிக்க சென்றனர். அப்போது திமுக வட்டச் செயலாளர் சிட்கோ சேகர் உள்ளிட்ட திமுகவினர் அஇஅதிமுகவினர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தினர். இதில் படுகாயமடைந்த அஇஅதிமுக தொண்டர் திரு வடிவேலு அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அம்மாவை சாதனை விலக்கி நாங்கள் கேன்வசிங் பண்ண போயிருந்தோம். அந்த நேரத்தில் டிஎம்கே காரங்க வந்து இங்கே கேன்வசிங் பண்ணக்கூடாது, இது எங்களுடைய கோட்டை சொல்லி எங்களை மிரட்டினாங்க. நாங்கள் கூட்டிட்டு போய் அவரை என் கூட இருந்தவரை போட்டு பிடிச்சிக்கிட்டு கையை பிடிச்சி அடித்து தலையில் அடின்னு அடித்தாங்க. அதுவும் நான் கூட போய் சரி வாங்க வேண்டிய நான் போட்டேன். அவர் ஓடோட வெற்றி போய் தலையில் அடித்தாங்க, கண்ணால் பார்த்தேன். திமுகவினரின் தாக்குதலால் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அஇஅதிமுகவினரை கழக வேட்பாளர் திரு தாடி மா ராசு நேரில் பார்த்து ஆறுதல் கூறினார். மேலும் வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினரின் செயலை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் கூறினார். கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்ட திமுக வட்டச் செயலாளர் சிட்கோ சேகர் உள்ளிட்டோர் மீது வில்லிவாக்கம் காவல் நிலையத்தில் அஇஅதிமுக பகுதி செயலாளர் திரு காளிதாஸ் புகார் அளித்ததை தொடர்ந்து காவல்துறையினர் திமுகவினர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.